ஒயிட்டில் வாங்குற ரெண்டு பேர் தான். கமலஹாசன் ஒன்று, அஜித் ஒன்று, 2 பேர் தான் இந்த 100% ஒயிட்டில் வாங்குற நடிகர்கள். பாக்கி எல்லாமே வந்து 50-50 இல்லை அவங்களுடைய ரேஷியோ வந்து மாறும். அப்போ இந்த 200 crores வந்து என்ன, அஜித்துக்கு துபாய் அக்கௌண்ட் போட்டோம்னா இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இது இருக்கணும். அவரு இது தமிழ் தியேட்டர்கள் ரைட்ஸு, ஓடிடி, சேட்டலைட்டு, அதர் லாங்குவேஜ், ஓவர்சீஸு இது மாதிரி எல்லாமே இது பேசினா அவர் வாங்குற சம்பளத்தை அதிகமாக அந்த வியாபாரம் இருக்கு. யாரோ ஒருத்தருக்கு ஏன் நம்ம கொடுக்கணும், அதை நம்மளே பண்ணுவோம்னு சொல்லி தான் முடிவு பண்ணி தான் இப்போ சொந்த கம்பெனி ஆரம்பிச்சு இந்த டேர் டெவில் ஃபர்ஸ்ட் இது விட்டாங்க. ஹைதராபாத்தில் ஆல்மோஸ்ட் செட் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் வரப்போகிற அந்த கார் ரேஸில் வந்து அதுவும் சேர்த்து தான் வரும். அது வந்து பைக்கிலேருந்து ட்ராவல் ஆரம்பிச்சு இப்போ இந்த கார் ரேசிங் இருக்குல்ல எல்லாமே சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முழு படத்துக்கான ஒரு கண்டென்ட்டோட வரும், ஃபுட்டேஜ் வந்து வரும். அஜித் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் வந்து என்னென்னா சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஒரு காம்படிட்டிவாக இருந்து இதில் சோசியல் மீடியாவில் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ சமீபகாலமாக என்னென்னா அவங்க 2 பேரும் பெரிய நட்பில் இருக்காங்கன்றது அவங்களுக்கு புரிதல் வந்துருச்சு. அஜித் ரசிகர்களும் சரி, விஜய் ரசிகர்களும் சரி, அவங்க 2 நம்ம ஏன் தேவையில்லாமல் சண்டை, அவங்க 2 நட்பாக இருக்காங்க, அப்போ நாமளும் நட்பாக இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு இது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம், இது வாவ் தமிழா. அஜித் நடிக்கும் புதிய படத்தின் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஒரே நேரத்தில் அஜித் 3 திரைப்படங்களை தயாரிப்பதாகவும் தகவல் வருகிறது. இந்த தகவல்களை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு வி.கே. சுந்தர் அவர்களிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார், அஜித்துடைய 3 படங்கள் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்து ஒரு படத்துடைய பெயரும் வெளியாகி இருக்கு. ஆமாம். என்ன ஒரு இவ்வளவு நாள் அவர் நடிக்காம இருந்து திடீர்னு இப்போ ஒரு 3 படம் செட்டாக நடிக்கிறதுக்கு என்ன காரணம்? இதோட பின்னணி தகவல்கள்லாம் பகிர்ந்துக்கலாம் சார். அது வந்து டேர் டெவில் அப்படின்னு சொல்லி அது ஏற்கனவே வந்து முன்னாடியே அந்த பேர் வந்து பதிவு பண்ணி லைட்டாக லீக்காகவும் வந்துருச்சு. ஏன்னா அஜித்தோட வந்து நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது, வாழ்நாள் லட்சியம் அப்படிங்கிறது என்னென்னா கார் ரேஸ் அப்படிங்கிறது தான். மலேசியாவில் வந்து கார் ரேஸில் போய் கலந்துட்டார். அப்போல்லாம் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ். கார் ரேஸுங்கிறது வந்து வேர்ல்டில் வந்து இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து இருக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பென்சிவானதுனா கார் ரேஸ் தான். நீங்கள் அதுக்கான அந்த கார் ரெடி பண்ணுறது, ஸ்பேர் வச்சுக்கிறது, அதுக்கான மெக்கானிக், அந்த டீம் அப்படின்றது இருக்குல்ல, அது பயங்கர எக்ஸ்பென்சிவ். அது ஆரம்ப காலத்தில் அது வந்து அவரால் தொடர்ச்சி அதை பண்ண முடியாதனால இப்போ வந்து கொஞ்சம் அவர் வந்து ஃபினான்சியலாக வந்து கொஞ்சம் பெரிய இடத்துக்கு அவர் வந்துட்டார். தன்னோட சொந்த காசை போட்டு கார் ரேஸில் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி மற்ற யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே வந்து அவர் போனார். அதுக்கு நடுவில் வந்து என்னென்னா படம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி நடுவில் வந்து ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துச்சு. அப்போது என்னென்னா அவர் கேட்ட சம்பளம் வந்து 180 கோடி ப்ளஸ் வந்து 20 கோடி வந்து டேக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கேட்டார். நிறையா தயாரிப்பாளர்கள் வந்தாங்க, அது முன் வந்தாங்க, பண்ணுறதுக்கு இதாக இருந்துச்சு. பட் என்ன இவர் அந்த ரேஸ் ட்ராக்லேருந்து எப்போ வருவார், அதை ஃப்ரீ பண்ணிட்டு வருவார்னு தெரியாதனால அதை கமிட்மெண்ட் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து அவருடைய ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க. முதல்ல வந்து அந்த கமிட்மெண்ட் நடக்காமல் இருந்த காரணம் என்னென்னா, அஜித் வந்து துபாயில் ஒரு வீடு வாங்கிட்டாரு, அந்த ரேஸ்க்காக அங்கே இருக்கார் அப்படின்றது எல்லாருமே தெரியும். அந்த ரேஸ் எக்ஸ்பென்ஸுக்காக வந்து என்னென்னா இவங்ககிட்ட இந்த 200 crores வந்து, ஏன்னா அஜித் தமிழ் சினிமாவில் வந்து ஒயிட்டில் வாங்குற 2 பேர் தான். கமலஹாசன் ஒன்று, அஜித் ஒன்று, 2 பேர் தான் இந்த 100% ஒயிட்டில் வாங்குற நடிகர்கள். பாக்கி எல்லாமே வந்து 50-50 இல்லை அவங்களுடைய ரேஷியோ வந்து மாறும். அப்போ இந்த 200 crores வந்து என்ன, அஜித்துக்கு துபாய் அக்கௌண்ட் போட்டோம்னா இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இது இருக்கணும். ஒயிட்டில் இருந்து அது அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை போடுறதுன்னா அதுக்கு ஒரு கணக்கு எல்லாம் இருக்கும். எந்த தயாரிப்பாளரும் அதுக்கான இது முன் வராதனால தான் படம் டிலே ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரிலையன்ஸ் வந்து அந்த ஸ்பான்சர் வந்ததுக்கப்புறம் அது வேண்டியதில்லை, துபாய் அக்கௌண்ட் வேண்டியதில்லை, இந்தியன் இதுக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லி இதுனாரு. அப்போ இது எல்லாம் பேச்சுவார்த்தை நடக்கும்போது என்னென்னா இவன் வந்து என்னன்னா இந்த 200 கோடின்றது அதிகம், அவருக்கு அந்த பிஸ்னஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க, சில யூடியூப்லேயும் பேசுகிறாங்க. சரி சரி. இப்போ அதனால என்ன அஜித் என்ன பண்ணாருன்னா, அது வந்து இப்போ கடைசியாக இப்போ பேசுன வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து பேசுனவங்க, தெலுங்கு ப்ரொடியூசர் பேசுனவங்க என்னென்னா, சார் அந்த 200 crores வந்து நம்ம கொடுத்துடலாம், அது பிரச்சனை கிடையாது, டேர்ம்ஸில் போயிடுவோம் அப்படின்றாங்க. டேர்ம்ஸ்னால் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் ஒரு அமௌண்ட் கொடுத்துறது, படத்தை முடிச்சுட்டு பிஸ்னஸ் ஆகும்போது அந்த வியாபாரம் நடக்கும்போது நம்ம வந்து அதை உங்களுக்கான பேமெண்ட் தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அஜித் என்ன சொல்லிட்டாருன்னா, வரலாறு படம் பண்ணும்போதே அவர் டேர்ம்ஸில் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த கம்மியான சம்பளம் வாங்குற காலகட்டத்திலே வந்து டேர்ம்ஸில் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி ஒரு சாலிடான ஒரு பிஸ்னஸ் இருக்கும்போது இன்றைக்கி ஏன் டேர்ம்ஸில் வந்து யாரோ ஒருத்தருக்கு பண்ணணும் அப்படிங்கிறனால என்ன பண்ணான்னா, லைக்காலேருந்து சுப்புன்னு ஒருத்தர் வந்து இருக்கிறார் மேனேஜர், அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி யார் யார் ஆர்டிஸ்ட்டு, இந்த டெக்னீஷியன், இதெல்லாமே சொல்லி இது வந்து பிஸ்னஸ் பண்ணால் என்னவா வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே ஒன்று அவர்கிட்ட கேட்குறாரு. அவர் இது தமிழ் தியேட்டர்கள் ரைட்ஸு, ஓடிடி, சேட்டலைட்டு, அதர் லாங்குவேஜ், ஓவர்சீஸு இது மாதிரி எல்லாமே இது பேசினா அவர் வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமாக
அந்த வியாபாரம் இருக்குது. ஓ யாரோ ஒருத்தருக்கு ஏன் நம்ம கொடுக்கணும், அதை நம்மளே பண்ணுவோம்னு சொல்லி தான் முடிவு பண்ணி தான் இப்போ சொந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிச்சு இந்த டேர் டெவில் ஃபர்ஸ்ட் இது விட்டாங்க. ஹைதராபாத்தில் ஆல்மோஸ்ட் செட் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு படப்பிடிப்பு தொடங்க வேண்டியது. அஜித் ஈரோப்லேருந்து வர்றது கொஞ்சம் தாமதமாகறதுனால கொஞ்சம் தள்ளி போகுது. அநேகமாக வந்து அடுத்த வாரம் வந்து செகண்ட் வீக்கில் வந்து படப்பிடிப்பு தொடங்கிடும். டேர் டெவில் ஒட்டியே வந்து என்னன்னா அடுத்து வந்து மங்காத்தா 2, ஏஎல் விஜய் ஒரு படம், சிறுத்தை சிவா இந்த மாதிரி எல்லாம் வந்து லைனப்பில் வந்து இருக்கிறாங்க. என்னன்னா விடாமுயற்சி படம் வந்து அஜர்பைஜானில் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் அப்பயே ஒரு செய்தியை பார்த்துருக்க முடியும். வெங்கட் பிரபு இந்த எல்லா டீமெல்லாம் வந்து போய் பார்த்துட்டு வந்தாங்க. எல்லாமே ஆல்ரெடி கதை சொல்லிட்டாங்க. இந்த 4 பேருமே அவரோட அஜித்துக்கு பிடித்தமான நண்பர்கள் வந்து 4 பேருமே கதை சொல்லிட்டாங்க. எல்லாமே ரசிகர்கள் என்ன கார் ரேஸ் போயிட்டீங்க. இப்போ இந்த சமயத்தோட பேரரசு கூட சொல்லியிருந்தாரு, தலைவா நீங்கள் வந்து கார் ரேஸே இருக்காதீங்க, எங்களுக்காக வந்து ஒரு படம் பண்ணுங்க. இந்த பக்கம் ஒருத்தர் சிஎம்மா போயிட்டாரு, எங்களுக்கு வந்து படம் பார்க்கறதுக்கு வந்து ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டிலாம் கொடுத்துருந்தாரு. ஸோ அதை ஒட்டி என்னன்னா வரிசையாக ஒரு 3 படம் பண்ணுவோம்னு சொல்லி அஜித் இறங்கிறாரு. அடுத்து வந்து கார் ரேஸுக்கு போனாலும் போனாலும் இந்த லைனப்பில் அந்த வருஷத்தில் இந்த 3 படம் வந்து வரும். அதாவது ஆர்டிஸ்ட் யார் யார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? இல்லை என்னன்னா இது ஆக்சுவலாக வந்து என்னன்னா ஜனவரியிலே தொடங்க வேண்டிய படம் இது. ஜனவரியில் பேசும்போது ஸ்ரீலீலா பேசியிருந்தாங்க, மோகன்லால் பேசியிருந்தாங்க, இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. அது நடக்கலன்னும் போது அது எல்லாமே மாறுது. ஓ அது யார் யார் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது இந்த வார கடைசியில் தான் வந்து ஃபைனல் ஆகும். ஆமாம். கதாநாயகி பொதுவாக யாரா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு யூகம் இருக்கா உங்களுக்கு ஏதாவது? அதான் கயாடு லோகர் அப்படின்னு. கயாடு லோகர். ஆமாம், அந்த இதுதான் ஃபைனல் ஆயிருக்கிறதா தகவல். அடுத்தடுத்து ஆர்டிஸ்ட்ன்றது இன்னொரு இதில் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ஷூட்டிங் ஆரம்பிச்சக்கப்புறம் உங்களுக்கு யார் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் நம்ம இன்னொரு அப்டேட்டில் இந்த விஷயத்தை நம்ம சொல்லுவோம். இப்போ அஜித் அவர்களுடைய இந்த டிராவல் இருக்குல்ல, இந்த டிராவலில் பெரும்பாலும் நீங்கள் ஆரம்ப கட்டத்துலலாம் நீங்கள் இருந்திருக்கீங்க. பொதுவாக வந்து அவருடைய கதையை தேர்வு செய்யறதும் சரி, அவருடைய இந்த விளையாட்டு லட்சியத்தை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறது சரி, இந்த படத்தை திரைப்படம் நடிப்பதை விட்டுட்டு அவர் வந்து இந்த ரேஸ் தான் முழு கவனம் போறதுக்கு அதை வந்து ஒரு திரைப்படமாவே அவங்க எடுத்திருக்கிறதா நாங்க கேள்விப்படுறோம். ஆமா, அதை பற்றி என்ன தகவல் இருக்கு? இல்ல ஆக்சுவலா என்னன்னா அஜித் வந்து என்னன்னா இப்போ கார் ரேஸுக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து இல்லை கார் ரேஸுக்கு போயிட்டாரு இது பண்ணுற மாதிரி. அவர் ஆக்சுவலாக வந்து பேசிக்காக பைக் ரேசர். அது வந்து ஆரம்ப காலத்தில் அது பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பைக்கர்ஸ் கிளப்னு ஒன்று வந்து ஆரம்பிச்சு அது நடந்திருக்கு. எல்லா ஃபாரின் கண்ட்ரிலையுமே இருக்குது. இந்தியாவில் மட்டும் தான் அதுக்கு இன்னும் பெர்மிஷன் வரல. நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைதை துரைசாமி பையன் வெற்றி, இவங்க மஞ்சு வாரியார், இமாச்சல் பக்கமும் ஒரு டீம் போனாங்கல்ல, அப்பயே வந்து இது எல்லாமே டாக்குமெண்ட்ரியாக ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் வரப்போகிற அந்த கார் ரேஸில் வந்து அதுவும் சேர்த்து தான் வரும். அது வந்து பைக்கிலேருந்து ட்ராவல் ஆரம்பித்து இப்போ இந்த கார் ரேசிங் இருக்குல்ல எல்லாமே சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முழு படத்துக்கான ஒரு கண்டென்ட்டோட வரும், ஃபுட்டேஜ் வந்து வரும். இது ஆக்சுவலாக வந்து போன வருஷம் வந்து போன மேல ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது, அஜித்தோட பர்த்டேக்கு வர வேண்டியது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இப்போ வந்து இப்போ நடக்கிற ரேஸ் இருக்குல்ல இதெல்லாம் கொஞ்சம் பெரிய டீம். அது வந்து என்னென்னா ஒரு படப்பிடிப்பு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 240 300 பேர் வந்து ஆட்கள் இருப்பாங்க, டெக்னீஷியன் இது மாதிரி ஆட்கள் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட அந்த படத்துக்கான எஃபோர்ட் என்னவோ அது இந்த கார் ரேஸில் வந்து அவங்க போட்டு பண்ணியிருக்காங்க. நிச்சயம் உங்களுக்கு வந்து ஆடியன்ஸுக்கு வந்து என்னென்னா அஜித் வந்து இப்போ நடுவில் வந்து இந்த வருஷம் முழுக்க படம் வரல அப்படின்ட்டுருக்குல்ல, அதை அந்த குறையை தீர்க்கிற மாதிரி இந்த கார் ரேசிங் இது அனுபவம் இருக்குல்ல பிரமாதமாக இருக்கும். பொதுவாக அஜித் அவர்களுக்கு வந்து ஒரு வில்லன் நெகட்டிவ் ரோல் நடிக்கிறதுல அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. சில படங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை வந்து நடிச்சிருப்பார். வேதாளம் படத்தில் கூட அப்படிதான் நடிச்சிருப்பார். அவருடைய அந்த அந்த தேர்வுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை அவருக்கு என்னன்னா ஹாலிவுட் நடிகர்களில் வந்து அவர் வந்து அல்பச்சினோ வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ரஜினி வந்து தன்னோட கேரியரை வந்து டெவலப் பண்ணதில்ல ஆரம்ப காலத்துலேருந்து ரஜினி கமல் உட்பட எல்லாருமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோலில் தான் வந்து அதை பண்ணி அடுத்து ஒரு ஹீரோ அப்படிங்கிறதுக்கு வந்திருப்பாங்க. எப்பயுமே என்னென்னா ஹீரோவோட வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணும்போது என்ன அதுக்கு இன்னும் ஸ்பேஸ் அதிகம், அது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து வளர்ந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா வாலின்னு ஒரு படத்தில் வந்து வில்லன் நடிக்கிறார். ஒரு தம்பி கேரக்டர், நல்ல கேரக்டர், அண்ணன் வந்து தப்பான ஒரு ஆள் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது அப்போ இருந்தே அந்த துணிச்சல் வந்து அவருக்கு அப்போ இருந்தே இருக்கு. அதுதான் வந்து பார்த்தா மங்காத்தா உட்பட இன்னைக்கு வரைக்கும் வந்து பண்ணுறது இருக்குல்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து அவர் விரும்பியே தான் செய்கிறார். அந்த தான் அவர் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்து நிறைய நடிகர்கள் அது என்ன வெறுமனே ஹீரோவாக நடிக்கிறது அப்படி இல்லாமல் எந்த கேரக்டர் வேணாலும் பண்ணலாம்னு இருக்குல்ல. இன்றைக்கி எல்லா நடிகர்களுக்குமே அந்த துணிச்சல் வந்த காரணம் வந்து என்னன்னா ரஜினிக்கு அப்புறம் அஜித்துக்கு தான் இவங்களுக்கு எல்லாமே ரோல் மாடல். பொதுவாக நடிகர்கள் வந்து துபாயில் போய் செட்டில் ஆகுறது அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் சமீப காலமாக ஒரு 2 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அதில் வந்து அஜித் மட்டும்தான் போகாமல் இருந்தார். இப்போ வந்து அவரும் அங்கே செட்டில் ஆகுற மாதிரியான ஒரு திட்டம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னதான் நடக்குது? ஏன் வந்து
துபாய்க்கு நடிகர்கள் போறது காரணம் என்ன? துபாய் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து அங்கேருந்து நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகிறனாலும் ஒரு வசதி ஒன்று இந்த கண்ட்ரி வேணால் போடலான்னு ஒரு அது இது இது டிரான்சென்ட்ன்றது இங்கே இந்தியாவிலேருந்து போகிறதுனா துபாய் வழியாக தான் எல்லாருமே போகும். துபாய்ன்றது இன்னும் கொஞ்சம் பக்கம் நெருக்கமாக வந்து போக முடியுன்ற ஒன்று. அதையெல்லாம் தாண்டி வந்தேன்னா வேர்ல்டுலேயே வந்து சேஃபஸ்ட் கண்ட்ரின்னு சில கண்ட்ரிகள் இருக்குது. அது துபாய், சிங்கப்பூர், இந்த மாதிரி சில கனடா இந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. 0 கிரைம் உள்ளே இருக்கிற ஒரு கண்ட்ரின்னு சொன்னால் துபாய் தான். ஓ, அதனால் என்னென்னா எல்லா நடிகர்கள் அதாவது என்னென்னா இப்போ நம்ம வந்து இப்போ அஜித், மாதவன் இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ ஆல்மோஸ்ட் சிவகார்த்திகேயன் கூட ஒரு வீடு வாங்கிட்டு தான் சொல்கிறாங்க. மலையாள நடிகர்கள் வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து பிஸ்னஸும் வீடும் வாங்கி அங்கே வந்து இருக்காங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிற ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே துபாயில் வந்து வீடோ இல்லை பிஸ்னஸ்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சேஃபான ஒரு இடம். அதனால தான் அஜித் இவங்கெல்லாம் வந்து அங்கே போயிருக்காங்க. ஓ, ஓ. ஆமாம். இப்போ அஜித்துக்கு வந்து இப்போ மங்காத்தா மாதிரி இப்போ சிறுத்தை சிவா இந்த செட்டப் வந்து தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அவங்க இந்த இயக்குநர்களை தேர்வு பண்ணுறதுக்காக என்ன காரணம்? ஆரம்ப காலத்தில் கதை கேட்குறது கதையை கேட்க மாட்டார். ம். இப்போ நானே ஒரு சில இடத்துல கேட்டப்பேன், ஜி என்ன கதையை கேட்காம நீ வாட்டுக்கு கமிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, தேனிக்கண்ணன் ஒருத்தர் அவர் டைரக்டர். அவர் ஒரு ப்ரொடியூசர் போய் கன்வின்ஸ் பண்ணி அவர் ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதையை வந்து பண்ணார் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசர் நம்புறாரு. இதை அஜித்தை வச்சு பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு 2 பேர் முடிவெடுத்துட்டு வர்றாங்க. இதில் நான் ஏன் தலையிடணும் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் இருந்தார். அதில் வந்து என்ன வெற்றி பெற்ற படங்களும் உண்டு, சில ஃப்ளாப் வந்து எதிர்பாராமல் ஃப்ளாப்பான படங்களும் உண்டு. அதுக்கப்புறம் என்னென்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 கோடி 3 கோடிக்குள்ளே ஒரு பட்ஜெட்டில் இருந்த காலகட்டம். இன்றைக்கி வந்து ஒரு 300 கோடி 400 கோடி ஒரு பட்ஜெட்டில் பண்ணும்போது என்னென்னா அது வந்து பெரிய அளவில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா பாதிக்கப்பட்டுரும் அப்படின்றதுக்காக வந்துன்னா இன்றைக்கி முழுக்க கதை கேட்டு தான் பண்ணுறாரு. கதை கேட்காம அவர் வந்து இது பண்ணுற கிடையாது. அதில் வந்து ஆரம்பத்துலேயும் வேணால் அதுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துன்னா அதை சொல்லிடுறாரு. எனக்கு இதில் மாற்றம் வேணும், இது வேணும்னு சொல்லி எல்லாம் கரெக்டாக முடிவானதுக்கப்புறம் தான் அந்த படத்தில் போகிறாரு. இவங்க எல்லாம் என்னென்ன அந்த டேரக்டர்ஸ் இப்போ ஆதிக் ரவிச்சந்திரனாக இருக்கட்டும், சிறுத்தை சிவா, ஏஎல் விஜய், இவங்களாம் என்னென்னா அவருக்கு ரொம்ப நெருக்கமான இயக்குநர்கள். அது வந்து வேவ் லென்த்துன்னு ஒன்று இருக்குல்ல. எப்போயுமே நீங்கள் வந்து ஒரு 100 நாள் 150 நாள் வந்து ஒரு படப்பிடிப்பு நடக்குதுன்னா நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் தான் நீங்கள் அதை படம் பண்ண முடியும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எப்பவுமே வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்றதை பார்ப்பாங்க. அது அஜித் வந்து இவங்க 4 பேர் என்ன அஜித்தோட மனநிலை என்னவாக இருக்கும், அவர் எப்படி இது பண்ணாருங்களே அதை வந்து 100% தெரிஞ்ச ஆட்கள் இவர் எச்1 உட்பட இவங்கெல்லாம் வந்து அவருக்கு பிடித்தமான ஒரு இயக்குநர்கள். அதனால் அவர் வந்து தொடர்ச்சியாக இவங்களை செலக்ட் பண்ணி வந்து இது பண்ணுறாரு. பொதுவாக ரசிகர்களுக்கு வந்து ஒரு இடைவெளி விட்டே அஜித் அவர்கள் வந்து வச்சிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ரசிகர்களுக்கும் அவருக்கும் ஆமாம். இல்லை அதுக்கு என்னென்ன காரணம்னா ஒரு நாள் வந்து பென்னி மில்லில் வந்து ஏர்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பென்னி மில்லில் வந்து ஷூட்டிங் நடந்துட்டுச்சு, நைட் ஷூட்டு. நானும் அன்றைக்கி ஸ்பாட்டில் இருக்கிறேன். அஜித் அங்கே ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் என்னன்னா ரசிகர்கள் வந்து மெயின் கேட்டில் இருந்து ஒரு சப்வே விட்டு ஒரு மெயின் கேட் இருக்கும். ஆமாம் ஆமாம். அதில் வந்து என்னென்னா உள்ளே திறந்து வர சொல்லி செக்யூரிட்டி சண்டை போட்டுருக்காங்க. இல்லை ஷூட்டிங்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். இது யார் அனுமதிக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, ஷூட்டிங் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லி. இந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படி பேக் என்ட்ரிவிலேயே ரயில்வே ட்ராக் பக்கத்தில் வந்து அப்படி ஏறி காம்பவுண்ட் சோர் ஏறி உள்ளே குதிச்சிட்டாங்க. குதிச்சு நேரம் அஜித்தில் வந்து பேசி சார் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அவர் என்ன சொன்னார், நீங்களே என்ன பண்ணுறீங்கன்னா பெரும்பாலும் அந்த ஐடி பசங்க நைட்டு வேலை முடிச்சு வருவாங்கல்ல, அந்த மாதிரி வந்த பசங்க ஐடி பசங்க ஐடியில் வேலை பார்க்குறீங்க, இந்த மாதிரி இது பண்ணுறீங்க, நீங்கள் இந்த மாதிரி வந்து காம்பவுண்ட் சோர் ஏறி குதிச்சு வந்து இது பண்ணலாமா, நீங்கள் என்னை பார்க்கணுன்ட்டு விருப்பப்பட்டது நியாயமான விஷயம், அதில் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் ஒரு 1/2 hour வந்து ஷூட்டிங் வந்து பிரேக் ஆகுது. நைட்டு 2 மணி கால் ஷீட்டுக்கு போகும்போது என்னென்னா பிரேக் ஆகுது. என்னால் வந்து ஷூட்டிங் இது பண்ணும்போது அந்த தயாரிப்பாளருக்கு வந்து அது நஷ்டத்தை கொடுக்கும், மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு அது தொந்தரவாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணார். சொல்லிவிட்டு அடுத்த நாள் ஷூட்டிங் முடிச்சு இது பண்ணும்போது ஒரு அறிக்கை விட்டு ரசிகர் மன்றமே வேணான்னு கலைச்சிட்டார். கலைச்சதுக்கப்புறம் அது கலைச்சிட்டா வந்து அது அதோட போயிடுச்சுன்னுவாங்கல்ல. ஆமாம். மன்ற ஆஃபீஸ் சாலிகிராமத்தில் லேபுக்கு ஏற்ற மாதிரி ரசிகர் மன்ற ஆஃபீஸ் எல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து விட்டாச்சு. ஆனால் ரசிகர்கள் அதுக்கப்புறம் தான் வந்து அதிகமானாங்க. இன்னும் வெறி குண்டு வந்து அஜித்தை வந்து நேசிக்கிட்டு என்னென்னா அவர் அஜித் ஃபேன்ஸ்கிட்ட வந்து ஒரு பெரிய இது என்னென்னா அஜித் வந்து நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் படம் பாருங்கள் அப்படின்னு எல்லாருமே வந்து தன்னுடைய ரசிகர்களை வந்து தங்களுடைய சுயநலத்துக்காக வந்து ஏதோ ஒரு வழியில் வந்து ஒரு அரசியல் படுத்துறதோ இல்லை வேறு ஏதோ ஒரு பண்ணுவாங்கல்ல. அஜித் எந்த காலத்திலும் அவங்கள வந்து தொந்தரவு பண்ணதே இல்லை. அது அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த இடைவெளி இருந்தாலும் கூட பேரன்போடு இருக்காங்க அந்த ரசிகர்கள். உங்களுடைய சினிமா அனுபவத்தில் வந்து பொதுவாக அவரோட சினிமாவில் வந்து அரசாங்கத்தை எதிர்த்தோ ஒரு சமூகத்தில் நடக்கிற சம்பவங்களோ அதுக்கு ஒரு கருத்து சொல்கிறது அப்படின்னா பெரும்பாலும் ரேராக தான் யாராவது சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக பிரகாஷ் ராஜ் வந்து சமீப காலமாக கடுமையான கருத்துக்களை முன்வைக்கிறாரு. டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு.
அவருடைய அந்த இதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை என்னன்னா பிரகாஷ்ராஜ், நானா பட்டேகர், கரண் ரெட்டி, கிஷோர் இவங்கெல்லாம் என்னன்னா தேசிய அரசியலில் வந்து தெளிவான ஒரு பார்வையோட சொல்லக்கூடிய ஆட்கள். இதில் எனக்கு என்னன்னா பிரகாஷ்ராஜ் கூட நெருக்கமாக பழகுற வாய்ப்பு எனக்கு அது டூயட் படம் முடிச்ச காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு நெருக்கமான பத்திரிகையில் இருந்ததுனால வந்து அப்போ வந்து என்ன பத்திரிகையாளர்களுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை இருந்த காலகட்டம். இப்போல்லாம் வந்து டிஜிட்டல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து பத்திரிகையாளர்களுக்கு யாருமே சினிமாவில் வந்து பெரிய மரியாதைலாம் கிடையாது. ஒரு ட்வீட் போட்டு ஒரு செய்தியை சொல்கிறது அப்படின்ற ஒரு காலகட்டம். அன்னைக்கு காலகட்டத்தில்னா ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது இருக்கலாம், இப்போ நீங்கள் பிரகாஷ்ராஜ் மாதிரி ஆட்கள் என்ன வந்த புதுசில் வந்து என்னென்னா அவன் தமிழ் சரியாக பேச வராது. இன்றைக்கெல்லாம் நல்லா பிரமாவாக பேசுகிறேன், எல்லா லாங்குவேஜும் வந்து பிரமாவாக பேசுவது. அன்றைக்கி வந்து தமிழில் வந்து அது இது பேச வராது. அப்போது அவர் சொல்கிற கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு ரைட்டப் ஒன்று எழுதுவோம்ல, அதில் வந்து அவர் வந்து அப்படி எழுதக்கூடிய ஆட்களை வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த அவரோட பிடிச்ச பத்திரிகையாளர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான், எம்பி உதயசூரியன், விகடன் ரா கண்ணன், இதெல்லாம் வந்து அந்த அவருக்கு நெருக்கமான ஒரு ஆட்கள். பாரதியார் ஸ்ட்ரீட்டில் ஒரு பெரிய ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். அங்கே வந்து ராஜவுடியால்னு ஒரு இது அவருடைய மேனேஜர். அது போக ஆட்கள் வந்து சமைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு அப்படி மேலே ஒரு பார் செட்டப் இருக்கும், எல்லாம் வந்து இருக்கும். யார் வேணாலும் இந்த பத்திரிகையாளர்கள் வந்து என்னென்னா 6 மணிக்கு மேலே அங்கே போனால் நீ எதுவுமே கேள்வி கிடையாது. ராஜவுடியாலேருந்து அந்த ரூமை திறந்து பார் திறந்து விட்றாப்புல உட்காந்து இது பண்ணிட்டு சரக்கு போட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்டு அப்படி கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஷூட்டிங் இல்லாத காலகட்டங்களில் வந்து பிரகாஷ்ராஜ் வந்து எல்லாம் உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிகிட்டு இருப்போம்ல. அப்போ வந்து கவிதைகள் வந்து கன்னடத்தில் வந்து கவிதைகள் எழுதி வச்சுட்டு சொல்ல நண்பா அது எப்படி இருக்குது கேளுன்னு கன்னடத்தில் கவிதை எழுதி வச்சுட்டு அதை அப்படியே வாட்ச் காட்டுவாப்புல. தமிழில் பிரமாதமாக இருக்கும்னு இது அப்படியே தமிழ் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் வந்து அதை எழுதி அப்போ சொல்ல வந்து தமிழில் எழுதி கொடுப்பான். அதெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டு அவருக்கு வந்து அப்பயே இருந்து ஒரு 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பிரகாஷ்ராஜ் அப்படி ஒரு இருந்தது. இந்த அரசியல்ன்றதுனா அவர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இந்த அரசியலில் அவரோட பார்வையினா அவருடைய கவிதைகளில் வந்து அதெல்லாம் இருக்கும். அவ்வளோ ஃபோர்ஸான ஒரு கவிதையாக இருக்கும். ஏன்னா கவிதைனா பொதுவாக என்ன பண்ணுவோன்னா இயற்கையை பற்றி இல்லை வந்து ஒரு காதல் பற்றி ஒரு இது இருக்கும்ல, அவரோட கவிதைகளில் பார்த்தா பெரும்பாலும் அரசியல் சார்ந்து தான் இருக்கும். அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து பிரகாஷ்ராஜ் இவ்வளோ வீரியமான ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு முன்னெடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறார். இப்போ இந்த விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அவருடைய படம் இது வந்து வரப்போகுது. ஆமாம், எந்த மாதிரியான ஒரு ரசிகர்களுடைய மனநிலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா விஜய் ரசிகர்களும் அஜித் படம் வரும்போது பேனர் வச்சு அஜித்துக்கு பேனர் வச்சு போன ஆண்டு வச்சாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை என்னன்னா இப்போது அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் வந்து என்னென்னா சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஒரு காம்படிட்டிவாக இருந்து இதில் சோசியல் மீடியாவில் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ சமீப காலமாக என்னென்னா அவங்க 2 பேரும் பெரிய நட்பில் இருக்காங்கன்றது அவங்களுக்கு புரிதல் வந்துருச்சு. அஜித் ரசிகர்களும் சரி விஜய் ரசிகர்களும் சரி அவங்க 2 நம்ம ஏன் தேவையில்லாமல் சண்டை அவங்க 2 நட்பாக இருக்காங்க, அப்போ நம்மளும் நட்பாக இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு இது. அப்புறம் தவிர வந்து என்னென்னா சிஎம் வந்து விஜய் வந்து முதல்வர் ஆனதுக்கப்புறம் என்னென்னா அஜித்தோட அம்மா இறந்ததுக்கு போயிட்டு வந்தார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது வந்து என்னென்னா அவங்களுக்குள்ளே இருக்க நெருக்கத்தை வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு புரியறதுக்கு ஒரு காரணமான ஒரு வாய்ப்பாக அந்த சம்பவம் இருக்கும். அஜித்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா ரஜினி ஃபேன்ஸும் அஜித்துக்கு பிடிக்கும், அஜித்தை பிடிக்கும், விஜய் ஃபேனுக்கும் பிடிக்கும், அஜித் ஃபேன் பிடிக்கும் அப்படின்போது இப்போ வரப்போகிற படங்கள் இந்த 3 ரசிகர்களும் சேர்ந்து அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு கொண்டாட்டமான ஒரு இதை ஒரு மனநிலையோடு பார்ப்பாங்க. ஆமாம், அதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பொதுவாக அஜித்துடைய படங்களில் வந்து சண்டை காட்சிகளுக்கு வந்து அவர் ரசிகர்கள்ட்ட கரகோஷம் வாங்குற காட்சிகளாக இருக்கும். ஆனால் அவர் வந்து ஒரு ரொம்ப அதீதமான ஒரு ரிஸ்க் எடுத்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டார். அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை அவர் அது ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுவார். ஓ, அதுக்கு என்ன ஒரு சம்பவம்னா அந்த படத்து பேருக்கு ஞாபகம் இல்லை, அஜித்தோட படம் கனல் கண்ணன் மாஸ்டர் வந்து ஃபைட் மாஸ்டர். இப்போ என்ன ஒரு கிளாஸ் இருக்கும்ல, அது வந்து சுகர் கிளாஸ் தான், சுகர் கிளாஸ் தான், அதை உடைச்சிட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி 4-5 கிளாஸ் உடைக்கிறது வைக்கிறது இந்த மாதிரி இதுன்னு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ஷார்ட் வந்து சொல்கிறார், கணக்கில் சொல்கிறார். சொல்லும்போது நான் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு இல்லை சார் வேண்டாம், எப்போவுமே இந்த மாதிரியான காட்சிலாம் டூப்பு தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இல்லை ஏன் நான் பண்ணுறேன்றேன்னு நீங்கள் ஏன் டூப் வச்சு பண்ணுறீங்க? அப்போ வந்து இல்லை சார் வேண்டாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு. அப்போ வந்து டக்குன்னு அவருக்கு ஒரு யோசனை, அஜித்துக்கு யோசனை, ஒரு நிமிஷம் வாங்க டூப்பு வச்சு பண்ணால் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு. அவர் சம்பளம் ஆமாம் சார் வழக்கமாக ஃபைட்டுக்கு வந்து அன்னைக்கு காலகட்டம் நான் சொல்கிறேன் ஒரு 3500 வாங்கினா டூப் வந்து அந்த கிளாஸ் உடைக்கிறது 3500 எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறார். சரி ரைட் ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒரு 4-5 கிளாஸ் உடைக்கிறாரு. 5 கிளாஸ் ஒரு கிளாஸுக்கு ஒரு டூப்பு வச்சு ஒரு பேமெண்ட் அப்படின்னு வரும்னு வச்சுங்களேன். 5 கிளாஸ் உடைச்சிட்டு நிக்கார் சக்கரவர்த்தியை கூப்பிட்டு அந்த இதை பேமெண்ட்டை யார் எனக்கு டூப் போடுவாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டாரு. ஓ அப்படியா? கொடுத்துரு சொல்லிட்டாரு. ஏன்னா இப்போ நான் வந்து நான் நடிக்கலைன்னா அவர் வேலையை கெடுத்த அவர் வேலையை கெடுத்த மாதிரி இருக்கும்ல, அவர் வேலையை கெடுக்கணும். ஆனால் ஃபைட்டு நான் தான் பண்ணுறேன் இது அப்படி. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா
அவர் ஏன் வந்து நிறைய வந்து அவர் ரிஸ்க் எடுக்க மாட்டான்னு நினைக்கிறீங்க. அவர் வந்து ஏன் ரிஸ்க் எடுக்கிறாருன்னா, இப்போ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு இது ஒரு நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்க ஃபைட்டில் வந்து இது மாதிரி அடிபட்டு இது மாதிரி வந்து சில பேர் இறந்துருக்காங்க. சில பேர் கை கால் எல்லாம் இதாகிருக்கும். இப்போது அவங்களுக்குலாம் வந்து என்னென்னா அந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சுன்னா அவங்களுக்கு பின்னாடி வந்து ஃபியூச்சரில் பார்த்துக்கிறதுல அவங்க வந்து திரும்ப அந்த தொழிலை பண்ண முடியாது. திரும்ப வந்து வாழ்நாள் முழுக்க அவங்க இது பண்ணு ஏதோ ஒரு உதவித்தொகை கிடைக்கும். அந்த ஃபைட்டர்ஸ் யூனியன்லேருந்து உதவி கிடைக்கும். சினிமாலேருந்து யாராவது நடிகர்கள் நெருக்கமான ஆட்கள் சில உதவி கொடுப்பாங்க. ஆனால் வாழ்நாள் முழுக்க அந்த உதவி கிடைக்குமான்னு தெரியாது. பொருளாதார ரீதியாக மெடிக்கலாகவும் அவங்களுக்கு அது சப்போர்ட் கிடைக்காது. என்னால் வந்து எனக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அதை வந்து நான் எங்கே வேணாலும் போய் அதை வந்து அந்த இதை சரி பண்ணிக்கிற முடியும். அதனால் நானே ரிஸ்க் எடுத்து நடிக்கிறேன்னு சொல்லி அவர் ஃபைட் எல்லாமே ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுவார். ஓஹோ. ரூப் வச்சு அவர் ஒரு நாளுக்கும் பண்ணதே கிடையாது. இந்த இப்போ ஆதிக்கு எடுக்கிற இந்த டேர் டெவில் அதோட எப்படி இருக்கும்? சண்டை காட்சிகள் இருக்குமா? என்ன கதை அம்சம் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து அவங்க அப்பா வந்து உதவி இயக்குனர். அவர் வந்து படம் பண்ண ட்ரை பண்ணி பண்ணாரான்னு தெரியாது. ஆனால் ஆதிக்க ரவிச்சந்திரன் குழந்தையா இருந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க காலகட்டத்தில் தன்னோட அப்பா வந்து ஒரு உதவி இயக்குனர், அவர் படம் பண்ண போகிறாரு அப்படின்றத கேட்டு வளர்ந்துருப்பாப்புல. அப்போது ஒரு 8th படிக்கிற காலத்தில் வந்து என்னன்னா ஸ்கூலில் வந்து கேட்டிருக்காங்க எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வந்து கேட்டு இது மாதிரி நீ என்ன போகிற வழக்கமாக கேட்பாங்கல்ல, நான் டாக்டர் ஆக போகிறேன், வக்கீலாக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆதிக்க ரவிச்சந்திரன் மட்டும் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, நான் டைரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க கிளாஸ் டீச்சர் வந்து ஆச்சரியம், என்னடா எல்லாரும் டாக்டர்ன்றா, வக்கீல்ன்றா, இன்ஜினியர்ன்றா, இவன் வந்து டைரக்டர் ஆக போகிறான். சரின்னு சொன்னேன்னா அந்த டீச்சர் கேட்டிருக்காங்க, சரி யாரை வச்சு டைரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. அஜித்தை வச்சு படம் போகிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த வயசில் சொன்ன மாதிரி வந்து அஜித்தை வச்சு படம் டைரக்ட் பண்ணிட்டார். ஏன்னா அந்த குட் பட் அக்லி படம் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா ஃபேன்ஸுக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஆனால் வந்து விமர்சகர்கள் வந்து என்னன்னா அது வந்து அவ்வளோ சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து பதில் சொல்கிற மாதிரி இந்த டேர் டெவில் இருக்கும். ஏன்னா இப்போ டேர் டெவில்ன்ற போதே சொல்லும் போது ஒரு துணிச்சலான அப்படின்ற ஒரு இது வருதுல்ல, அது இந்த படத்தில் நிச்சயமாக வந்து பெரிய அளவில் ஒரு மாஸ் ஹீரோவுக்கான கதையாக அதான் கதை தெரியும், அந்த லைன் தெரியும், நம்ம இப்போ ரிவீல் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு பின்னாடி சொல்லுவோம். ரேஸில் எடுத்த படங்கள் சொன்னீங்கல்ல, அந்த டாக்குமெண்ட்ரியா வரப்போகுதா இல்லை அது வந்து ஒரு முழு நீள படமாக வருதா எப்படி? இல்லை, கிட்டத்தட்ட ஒரு முழு நீள படத்துக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெரிய விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஒரு 2 மணி நேரத்துக்கான அந்த கண்டென்ட் வந்து அவ்வளோ டெப்த்தாக இல்லைன்னா நெட்ஃப்ளிக்ஸு நீங்கள் அதை வாங்க மாட்டாங்க. ஸோ அதுலேயே வந்து அதனுடைய வந்து கண்டென்ட்டோட குவாலிட்டி இருக்குன்றது நம்ம நம்பலாம். இவங்க இந்த ட்ராவலில் நான் பார்த்தேன், அது வந்து தொடர்ந்து அவர் பைக் ட்ராவலில் நேபாள், பூட்டான் பக்கம்லாம் போய் ட்ராவல் பண்ணார்ல, அதில் திடீர்னு அவங்க நண்பர்களுக்கு வந்து பைக்கு வந்து பரிசு கொடுக்குறதும், அவங்க வந்து இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து கொடுக்குறதும் இப்படிலாம் அவர் பண்ணியிருக்காரு. வித்தியாசமான ஒரு மூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு அஜித் அவர்கள். அது அவரை பற்றி சொல்லுங்க. இல்லை, அவருக்கு என்னென்னா அவருக்கு தனக்கு என்னெல்லாம் வந்து ஆசைப்பட்டு தன் வாழ்க்கையில் வந்து போராடி அவர் அந்த இடத்த அடையிறாரு. ஒரு பைக் ரேசராக இருந்து விபத்து ஏற்பட்டு இவருக்கு இந்த பைக் ஆக்சிடென்ட் நடந்த விபத்து இருக்குல்ல, அதில் வந்து ஸ்பைனல் கார்டில் வந்து அடிபட்டு அவருக்கு வந்து அவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எண்ணுயிர் தோழன் பாபு விழுந்து அடிபட்டார்ல, அவர் ஃபைட்டில் வந்து கீழே மணல் முட்டில் குடிச்சு கிட்டத்தட்ட அதுக்கு நிகரான அடிதான் இவருக்கும் அஜித்துக்கும். அதை வந்து என்னன்னா அவரோட கட்ஸ் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 முறை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மீறி அந்த கட்ஸோட அவர் இது பண்ணி இன்றைக்கி வந்து என்ன பைக் ரேசர், கார் ரேசர் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஆசையை வந்து போய் வந்து ரீச் பண்ணிட்டார். அந்த நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கார் ரேசர் உலகம் முழுக்க நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அஜித்துங்கிற ஒரு கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து அந்த கார் ரேஸை பற்றி உலகம் முழுக்க வந்து பேசுகிறாங்க, உலகம் முழுக்க அது செய்தியாகுது. ஸோ அதுக்கு காரணம் வந்து அஜித் தான். ஸோ அவர் இந்தியா சார்பாக ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்து அதை வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய அளவில் பேர் வாங்குறதுக்கான ஒரு வேலையை செஞ்சுருக்காரு. அந்த வரிசையில் வந்து என்னென்னா யாராவது ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு BMW பைக் வாங்கி கொடுக்குறதோ, ஒரு இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறதோ, அவங்களுக்கு என்னென்னா ஏன்னா கிட்டத்தட்ட BMW பைக்குன்றது என்னன்னா 60-70 லட்ச ரூபா கிட்ட வரும் ஒரு பைக்கு. அவனால் வாங்க முடியாது அப்படின்னா அந்த இதில் வந்து ஒரு பேஷனாக இருக்கிறாங்க, ரைட்டு நம்மளால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதை தொடர்ச்சியாக அதை செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய அடுத்த படம் வந்து எப்படி வருது, ரசிகர்கள்ட்ட எப்படி கொண்டாடுவாங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வீடியோக்குள்ளே பேசுவோம். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி.